அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்றும், காரியங்களில் மிக கெட்டது அல்லாஹுவும் அல்லாஹுவினுடைய தூதரும் காட்டி தராத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரால் செய்வதும், அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அனாச்சாரங்களாகும், ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடுகளாகும், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமை நாளில் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யும் போதெல்லாம் இந்த செய்தியை மக்களுடைய மனதில் ஆழ பதிவு செய்ததின் காரணத்தினால் நானும் இந்த செய்தியை உங்களுடைய மனதில் ஆழ பதிவு செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெண் உரிமையை போற்றிய பெருமானார். இந்த தலைப்பை கொடுத்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை அறிவுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் வாத பிரதிவாதங்களோடு எதிர்கொள்ள முடியாத சிலர்கள் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் பலவிதமான அவதூறுகளையும் பொய் பிரச்சாரங்களையும் மக்கள் மன்றத்தில் பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள், அவர்களுடைய கொள்கைகளுக்கு கோட்பாடுகளுக்கு நேர் எதிரானதோடு மட்டுமல்லாமல் வாத பிரதிவாதங்களை கொண்டு வெல்ல முடியாத அளவிற்கு ஒரு உன்னதமான மார்க்கமாக இருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம். அதனுடைய உன்னத கொள்கையின் காரணத்தினால் இது வளர்ந்து கொண்டே போகிறது. இதனுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும், இதனுடைய வளர்ச்சியை நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் பலவிதமான அவச்சொல்களை, அவதூறு பிரச்சாரங்களை அள்ளி வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, பெண்களை சிறுமைப்படுத்துகிறது, பெண்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உரிமையற்றவர்களாக அடிமைகளாக இருக்கிறார்கள் என்ற பொய் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பொய் பிரச்சாரம் தான் என்பதற்கு திருமறை குர்ஆன், அதாவது இஸ்லாமிய மார்க்கம், அதற்கு என்ன பதில் சொல்கிறது? இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை சிறுமைப்படுத்துகிறதா? இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதா? இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, கண்ணியம் என்ன, சிறப்புகள் என்ன என்பதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒவ்வொரு சம்பவங்களையும் தெளிவுபடுத்துகிறான். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்வதற்கு முன்பாக, அதாவது இஸ்லாமிய கல்வி, இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாமிய கோட்பாடுகள் வருவதற்கு முன்பாக அந்த காலத்து மக்களுடைய நிலை என்ன, இஸ்லாம் வந்த பிறகு அந்த பெண்களுடைய நிலை என்ன, அந்த பெண்களுக்கு மத்தியில்
எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதையெல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதருடைய வழிமுறைகளிலிருந்து தெள்ள தெளிவாக நாம் எடுக்க முடிகிறது. அதற்கு முதல் செய்தியாக, ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அந்த பெண் பிள்ளையை உயிரோடு புதைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது. ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது அப்படின்னா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவங்க தன்னுடைய திருமறையில மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்குது என்று, புஷ்ரா அஹதுக்கும் பில் உன்சா, அவர்களுக்கு பெண் பிள்ளையை கொண்டு அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் கருத்து விடுகிறது. மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முகங்கள் கருத்து விடுவதோடு மட்டுமல்லாம அவன் அப்படியே கோபப்படுறான். அவன் தன்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒளிந்து கொள்கிறான். இது அவமான சின்னமாக கருதுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்ப ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் பெண்களுடைய நிலை இவ்வாறாக இருந்தது. இஸ்லாம் அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கு முன்பாக அந்த மக்களுடைய நிலை இவ்வாறாக இருந்தது. அதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அடே, பெண் பிள்ளை என்பவள் சுப செய்தி, புஷ்ரா. அல்லாஹ் சொல்றான், பெண் பிள்ளைகள் என்பவர்கள் சுப செய்தி உங்களுக்கு. அந்த சுப செய்திய நீ ஒரு கேவலமான இழிவான செயலாக கூறுகிறாய். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கண்டிக்கிறான். அதாவது ஒரு பெண்ணினுடைய பிறப்பே கண்ணியம், சிறப்பு என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு குடும்பத்தில் பொம்பளை பிள்ளை பிறக்குது அப்படின்னா அது குடும்பத்தினுடைய சுப செய்தி, அந்த பெண் சுப செய்தி அப்படிங்கிறான்ல. அது மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கண்ணியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் ஒருவருக்கு 2-3 பெண் குழந்தைகள் இருந்து அந்த 3 பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்குறாங்க, சாலிகான குழந்தையா வளர்க்குறாங்க, வளர்த்து அவர்களை நல்ல ஒரு கணவரை பார்த்து, நல்ல ஒரு ஆண்மகனை பார்த்து அந்த பெண்ணை திருமணமும் செய்து வைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன கூலி தெரியுமா? நாளை மறுமை நாள்ல அவருக்கு சொர்க்கம் இருக்கிறதுன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை என்பது எவ்வளவு பெரிய அருளாக அல்லாஹ் கொடுக்கிறான். மிகப்பெரிய அருள். அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அதை ஒரு கணவன், ஒரு ஆண்மகனிடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த தாய் தந்தைகளுக்காக வேண்டி சொர்க்கத்தை அல்லாஹ் தருகிறார். அப்ப 2 குழந்தைகள் இருந்து அந்த 2 குழந்தைகளை அவன் சரியான முறையில் வளர்த்து, சாலிகான முறையில் வளர்த்து அந்த குழந்தையை நல்ல ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் செய்து வைப்பான் என்று சொன்னால் அவனுக்கு சொர்க்கம். அப்ப எந்த அளவுக்கு பெண்மைக்கு இஸ்லாம் கண்ணியம் கொடுக்கிறது, எந்த அளவிற்கு பெண்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்துகிறது, எந்த அளவிற்கு இஸ்லாம் மேன்மைப்படுத்துகிறது, நாம் ஒவ்வொருவர்களும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா, அந்த பெண்ணுடைய பிறப்பை பற்றி சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அந்த பெண்களுக்கு சில உரிமைகளையும் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறது. பெண்களுக்கு சில உரிமைகள் இருக்கிறது, பெண்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது. என்ன? அவர்கள் கல்வியை தேடக்கூடிய உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. நீங்க கல்வியை தேடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா கல்வியை தேடிக்கொள்ளலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆணுக்கு எப்படி கல்வியை தேடுவது கடமையோ அதே போன்று பெண்களுக்கும் கடமை இருக்கிறது, அவர்களுடைய உரிமை இருக்கிறது. அதில் யாரும் தலையிடக்கூடாது. கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையை வழங்கியது இஸ்லாம் பெண்களுக்கு.
ஆனால் இன்றைக்கு சொல்கிறார்களே, இஸ்லாமிய பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களை சிறுமைப்படுத்துகிறது என்று சொல்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய பெண்களை பற்றி என்ன தெரியுமா சொன்னாங்க? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று கேட்டார்கள். அடுப்பூத போற பெண்கள், அந்த பெண்களுக்கு எதுக்கு படிப்பு? ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் கல்வியை தேடுங்கள், நீங்கள் கல்வியை பெற்றுக் கொள்ளுங்கள். கல்வியை கற்கக்கூடிய உரிமை ஆண்களுக்கு எப்படி உள்ளதோ அதுபோல பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்ய விரும்புகிறாள் என்றால் அவனுடைய தந்தைக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்க கூடாது, அந்த பெண்ணுக்கு பிடிச்சிருக்கணும். எப்படிப்பட்ட உரிமை, எப்படிப்பட்ட உரிமை இஸ்லாம் வழங்குகிறது? ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண்ணுக்கு தந்தை பார்க்கிறார், ஒரு மணமகனை பார்க்கிறாருங்க, அவருக்கு பிடிச்சிருக்குது, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. ஆனால் அது தன்னுடைய அந்த பெண்ணுக்கு பிடிக்கலைன்னா அந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெண்ணுக்கு பிடிக்கணும். எப்படி, எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு வழக்கு வருது. அல்லாஹ்வினுடைய தூதரே, என்னுடைய தந்தை எனக்கு தெரியாமல் ஒருவரை பார்த்து எனக்கு மனம் முடித்து வைத்து விட்டார், நான் அவரோடு வாழ விரும்பவில்லை, நான் என்ன செய்ய கேட்கிறாங்க. கேட்ட உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்களா, ஃபஹுவ ரத்துன், நான் அதை ரத்து செய்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த திருமணம் செல்லாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இது ஆணை தேர்வு செய்யக்கூடிய உரிமை பெண்ணுக்கு இருக்குது. தனக்கு பிடித்த ஆணை தேர்வு செய்யக்கூடிய உரிமை பெண்ணுக்கு இருக்குது. அது தந்தையை விட, தாயை விட, தந்தை பார்த்து நடத்தி வைத்த திருமணத்தை கூட அந்த பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தால் அந்த திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்து செய்தார்கள் என்றால் நாம் பார்த்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தில் பெண்களுக்கு உண்டான உரிமைகள் எந்த அளவிற்கு வழங்கப்பட்டிருக்குது. அவர்களுக்கு பிடிக்கலைன்னா வாழணுங்கிற அவசியம் இல்லை, அது அவர்களுடைய உரிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உரிமையை பற்றி மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டும் இல்ல, அவ திருமணம் செய்கிறா, அவ திருமணம் செய்த பிறகு அந்த திருமணத்திற்காக வேண்டி மகர் தொகை, தனக்கு ஏற்படக்கூடிய இழப்பீட்டுக்காக வேண்டி இழப்பீட்டு தொகை, இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் திருமண வாழ்க்கையில இணைகிறா அப்படின்னா அவ பலவிதமான தியாகங்களை செய்யறா, தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரியறா, ஒரு புது இடத்துக்கு குடி போறா. அதோடு மட்டும் இல்லாம அந்த ஆண்மகனுடைய வாரிசை சுமக்கிறார்கள். அந்த வாரிசை சுமக்கும் பொழுது அவர்களுள் பலவிதமான இழப்புகளையும் பலவிதமான கஷ்டங்களையும் பலவிதமான துன்பங்களையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வவஸைனல் இன்சான், மனிதனுக்கு நாம் வசியத் செய்கிறோம், வஹமல்தஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய தாய் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். அல்லாஹ்வே சொல்றாங்க, ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது எளிதான விஷயம் அல்ல, அது கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டத்தை அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். அதன் காரணத்தினால நாளைக்கு நீ வேணுண்டு போவ, நாளைக்கு வேணாண்டு போயிடுவ. அவர் நிராயுதபாணியாக நிற்பார், அந்த பெண் நிராயுதபாணியாக நிற்பாள். அதனால திருமணம் செய்வதற்கு முன்பாகவே அவளுக்கு என்ன அவள் தொகையை நிர்ணயிக்கிறாளோ, என்ன மனக்குடையை நிர்ணயிக்கிறாளோ அதை கொடுத்துட்டு தான் நீ கல்யாணம் பண்ணணும்.
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்குண்டான மகரை மனமுவந்து கொடுத்து திருமணம் செய்யுங்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அது மட்டும் இல்லை, அந்த மனக்கொடையை இவ்வளவுதான் வேணும் அப்படின்னு வரையறை இல்லை. அந்த பெண் எவ்வளவு வேண்டுமென்றாலும் நிர்ணயிக்கலாம். அதை யாரும் தொடுவதற்கும் அனுமதி இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவுபடுத்துகிறான், ஒரு பெண் மகரை பெற்று அவளாக விரும்பி கொடுத்தால் அதிலிருந்து புசியுங்கள், இல்லை என்றால் அதிலிருந்து தொடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. எப்படிப்பட்ட உரிமைங்க, எப்படிப்பட்ட உரிமை! இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை, ஒரு ஆணை தேர்வு செய்யக்கூடிய உரிமை. அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய இழப்பீட்டுக்கு தகுந்தது போல மகரை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை, அந்த மகரை தன்னகத்திலே வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கிறது. அது மட்டுமா, தன்னுடைய தந்தை மரணித்து விட்டால் அந்த தந்தையினுடைய சொத்திலிருந்து 2/1 ஆணுக்கு 2 என்றும் பெண்ணுக்கு 1 என்றும் இஸ்லாம் சொத்துரிமையை வழங்குகிறது. 3 பங்கு இருக்குது அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சொத்தை 3ஆ போடு, அதில் 2 பங்கு ஆணுக்கு 1 பங்கு பெண்ணுக்கு கொடுங்க என்று சொத்துரிமையை வழங்கியது இஸ்லாம். பெண்களுக்குண்டான சொத்தை தகப்பனுடைய சொத்திலிருந்து பெண்களுக்கு பங்கு உண்டு என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொன்னது. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியது இஸ்லாமிய மார்க்கம். இது எந்த காலகட்டம் தெரியுமா? அதுதான் முக்கியமான செய்தி. இன்றைக்கு சொல்லுகிறார்களே, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, சிறுமைப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்களே, நாகரிக வளர்ச்சியின் பெயரால் நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே மேலை நாட்டவர்கள். அந்த மேலை நாட்டவர்கள் தங்களுடைய பெண்களுக்கு எப்பொழுது அதிகாரம் கொடுத்தாங்க? இவ்வளவு உரிமைகளையும் கடமைகளையும் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாகரிகம் பேசக்கூடிய அந்த மேலை நாட்டவர்கள் எப்ப தெரியுமாங்க அவங்கள பெண்களா மதிக்கிறாங்க? 1805ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு சபையை கூட்டி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, பேசுறாங்க. பெண்கள் என்பவர்கள் அதாவது மனிதர்கள் தானா, மனித பிறவிகள் தானா? அப்ப எந்த அளவிற்கு மற்றவர்கள் பெண்களை இழிவாக கருதினார்கள்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து தான் படைத்தான். ஓ ஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரு ஆத்மாவில் இருந்து தான் அவருக்கு துணையை ஏற்படுத்தினான். ஓ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ, அந்த இருவர்களில் இருந்துதான் எண்ணற்ற ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். அதே நீ சொல்ற பெண்கள் என்பவர்கள் மனித இனம் தானா என்று ஆய்வு செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில், எப்ப நாகரிகத்தில் அறிவு வளர்ச்சியில அறிவியல் வளர்ச்சியில இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியில் பெண்களுக்கான உரிமையை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் 7ஆம் நூற்றாண்டிலேயே அவர்களுக்குண்டான உரிமையை தெளிவுபடுத்தியது, சொத்துரிமை வழங்கியது, வாரிசுரிமை வழங்கியது, அவர்களுக்குண்டான மகரை நிர்ணயிக்கக்கூடிய உரிமையை வழங்கியது, அவர்களுடைய வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடிய உரிமையை வழங்கியது. இன்றைக்கு நாகரிகம் பேசக்கூடிய அந்த மேலை நாட்டவர்கள் தாங்கள் பெண்கள் தான் என்று நிரூபிக்கக்கூடிய, தங்களுக்கும் சொத்தில் பங்கு வேண்டும்,
தங்களுக்கும் சம உரிமை வேண்டும், எங்களுக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினார்கள். அந்த போர்க்கொடியின் காரணத்தினால் அந்த மேலை நாட்டில் அந்த பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள், சிறைகளில் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஒரு அமைப்பு சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்துச்சுங்க. அந்த உண்ணாவிரதத்தை இருந்த அந்த பெண்களை வலுக்கட்டாயமாக அழைத்து அவர்களுக்கு வாயில் உணவை திணித்து அவர்களுடைய உண்ணாவிரதத்தை சிதைத்தார்கள். எப்ப? கடந்த 100 வருடங்களுக்கு முன்பாக, 19ஆம் நூற்றாண்டில் பெண்கள் தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள், பலவிதமான போராட்டங்கள், சிறைகள், பலவிதமான உயிர் தியாகங்களை செய்து அவர்கள் தங்களுடைய உரிமையை போராடி வென்றார்கள். இன்றைக்கு வரலாறுகளில் எடுத்து பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய பெண்களுடைய வரலாறு, நியூயார்க் உமன்ஸ் ஆக்ட், அந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் தங்களுடைய உரிமையை பெறுவதற்காக வேண்டி, தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பெண்கள் அவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள், அவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தார்கள், அவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள். அப்படியெல்லாம் துன்பத்தை அனுபவித்து தங்களுடைய உரிமையை பெற்றார்கள். எப்ப? 19ஆம் நூற்றாண்டில். ஆனால் இஸ்லாம் எந்த ஆர்ப்பாட்டம் இல்லை, எந்த போராட்டம் இல்லை, எந்த வன்முறை இல்லை. இஸ்லாம் பிறக்கும் பொழுது பெண்ணினுடைய பிறப்பை சுப செய்தி என்று சொன்னது. அப்ப எப்படிப்பட்ட கண்ணியத்தை பெண்களுக்கு இஸ்லாம் தருகிறது, எப்படிப்பட்ட மேன்மையை இஸ்லாம் தருகிறது. இத வாத பிரதிவாதங்களோடு ஜெயிக்க, தர்க்க ரீதியாக ஜெயிக்க திராணியற்றவர்கள் இதை மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு இப்படிப்பட்ட உரிமை வழங்கி இருக்கிறதா? இப்படிப்பட்ட மார்க்கமா இஸ்லாம்? அது மட்டும் இல்லைங்க, அவ சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிட்டா கூட கணவனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பிடிக்கல, கணவனை பிடிக்கலையா, தாராளமாக நீங்கள் விவாகரத்து செய்து விட்டு போகலாம். நீ பிடிக்காதவனோட நிர்பந்தமா வாழணும்னு அவசியம் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் 7ஆம் நூற்றாண்டிலேயே பறைசாற்றி விட்டது. ஆனால் சில வருடங்களுக்கு முன்பாக சிலர்களுடைய கலாச்சாரமாக கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற கலாச்சாரத்தை விதைக்கவில்லை. ஏன்? ஒவ்வொருவர்களுக்கும் உரிமை இருக்கிறது, ஒவ்வொருவர்களுக்கும் ஆன்மா இருக்கிறது, ஒவ்வொருவர்களுக்கும் சிறந்த நடைமுறை இருக்கிறது. உனக்கு பிடிக்கலையா, நீ கஷ்டப்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு பிடித்த வாழ்க்கையை தேர்வு செய்து கொள். அழகிய முறையில் அவர்களிடமிருந்து விடுதலை பெற்று சென்று விடுங்கள். உங்களுக்கு கணவனை பிடிக்கலையா, தாராளமாக குலா கொடுத்துட்டு போங்க. அவனிடமிருந்து பெற்ற மகரை திருப்ப கொடுத்து நீங்க போங்க. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு சொல்லுது, எப்பா ஒரு பெண்ணை பிடிக்கலையா, ஸ்டவ் வெடிக்கிற வேலையெல்லாம் வேணாம், அவ உயிரை கொல்ற வேலை வேணாம். பிடிக்கலையா, அவளுக்குண்டான நஷ்ட ஈட்டை கொடுத்து விட்டு நீ தாராளமாக பிரிந்து செல்லலாம், தாராளமாக உன்னுடைய வாழ்க்கையை தேர்வு செய்து கொள்ளலாம். ஆணுக்கு எப்படி உரிமை வழங்கியதோ அதே போன்ற உரிமையை இஸ்லாம் பெண்ணுக்கு வழங்கி இருக்கிறது. என்னருமை சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு காலம் இருந்தது, கணவன் மரணித்து விட்டால் அந்த கணவனோடு மனைவி உயிரோடு அந்த மனைவியை கொளுத்திய காலகட்டம். அந்த காலகட்டத்திற்கு முன்பாகவே இஸ்லாம் சொன்னது, உனக்கு பிடிக்கலையா, தாராளமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொள். உனக்கு எப்படி ஆணுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதுபோல உரிமை உனக்கும் இருக்குது. எந்த மார்க்கம் இது மாதிரி சொல்லி காட்டுகிறது? எந்த மார்க்கம் இது போன்ற உரிமைகளை தெள்ளத் தெளிவாக அறிவிக்கிறது? இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக அறிவிக்கிறது. பெண்களுக்கு உண்டான உரிமைகள்
இது அவர்களுடைய உரிமைகள். அது மட்டும் இல்லை, மேலும் சொல்லி காட்டுகிறது இஸ்லாம், ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? ஹைருக்கும் லி அஹ்லி, தங்களுடைய குடும்பத்தில் யார் சிறந்தவர்களோ அவர்கள்தான் மனிதர்கள் சிறந்தவர்கள். யாரு? ஒரு ஆணை அவன் சிறந்தவண்டு சொல்லணும்னா யார் சொல்லணுங்க? அவனுடைய குடும்பத்தார்கள், பெண்கள். அப்ப ஏன் அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கு உபதேசம் செய்கிறது, ஆண்களே, பெண்கள் அடிமைகள் அல்ல, அவர்கள் உங்களிலிருந்து உங்களுக்கு அமைதி அளிப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள். லிதஸ்குனு இலைஹா, அவர்களிலிருந்து நீங்கள் நிம்மதி பெறுகிறீர்கள், அவர்களிடமிருந்து நீங்கள் அமைதி பெறுகிறீர்கள். அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்படுகிறார்கள். பெண் என்பவள் ஒரு ஆணிடத்தில் அமானிதம். அமானிதம் என்றால் நாளை மறுமை நாள் இதை கொடுத்து அல்லாஹ் ஒரு ஆணிடத்தில் கொடுத்து, இது பத்திரமா பார்த்துக்கணும், இதை சிதைத்தாலோ இதை நோவினை செய்தாலோ நாளை மறுமை நாளில் உன்னை நான் தண்டிப்பேன். அதுக்கு தான் அமானிதம். ஒரு பெண்ணை சித்திரவதை செய்தால், ஒரு பெண்ணை நோவினை செய்தால், துன்பப்படுத்தினால், நாளை மறுமை நாளில் அல்லாஹுவிடத்தில் பதில் சொல்ல வேண்டியது வரும். ஆண்களை பார்த்து இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது. அப்படி என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெண்களுக்கு இஸ்லாம் கண்ணியத்தையும் சிறப்பையும் வழங்கியிருக்கிறது, எந்த அளவிற்கு பெண்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறது இஸ்லாம், நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்பதை சகோதர சகோதரிகளே, இது போன்ற உரிமையையும் இது போன்ற கடமைகளையும் இஸ்லாம் யாருக்கு வழங்கியிருக்கிறது? இஸ்லாம் அல்லாத மார்க்கம் யாருக்காவது சொல்ல முடியுமா? பெண்களுக்கு வழங்கிய உரிமைகளை கடமைகளை பற்றி யாராவது இது போன்ற மக்கள் மன்றத்தில் சொல்ல முடியுமா? இஸ்லாம் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லி காட்டுகிறது. பெண்களுக்கு உண்டான உரிமைகளையும் கடமைகளையும் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பெண்களுக்கு முன்மாதிரியாக லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இரண்டு பெண்களை சொல்லி காட்டுகின்றான். ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு முன்மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அம்மையாரை சொல்லி காட்டுகின்றான். இது காலத்து ரப்பு பின்னிலே இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கொடு சொல்லிட்டு, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனுடைய தொல்லைகளிலிருந்தும், வனஜ்ஜினி மின் கௌமில் வாலிமின், இந்த அநியாயக்காரர்களுடைய தொல்லைகளிலிருந்தும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்திடு யா அல்லாஹ். அல்லாஹுவினுடைய வழியில் உண்மையாக உறுதியாக நின்ற அந்த பெண்களிடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மூமின்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், பெண்கள் ஆண்கள் அனைவர்களும் அல்லாஹுவினுடைய பார்வையில் சமமானவர்கள். பெண்களுக்கு ஆண்களுக்கு உயர்வுகள் இல்லை, பெண்களுக்கு உயர்வுகள் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்தான். ஆண்களுக்கு நிகராக பெண்களுடைய சமத்துவத்தை இஸ்லாம் தெள்ள தெளிவாக சொல்லுது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வல் முஃமினீன வல் முஃமினாத், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வல் கானிதீன வல் கானிதாத், கட்டுப்பட்ட
மாறுபட்டு நடக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் உண்மையை பேசக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வல் காஷியீன வல் காஷியாத் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத் உண்மை அதாவது தர்மம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத் நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் கற்பை பேணிக் கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வத்தாக்கிரீன் அல்லாஹ கஸீரன் வத்தாக்கிராத் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அலீமா அல்லாஹ்விடத்தில் சிறந்த பாக்கியம் இருக்கிறது, சிறந்த நற்கூலி இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்களும் பெண்களும் சமம்தான். ஆண்களுக்கென்று சில சிறப்புகள் இருக்கிறது, பெண்களுக்கென்று சில விஷயங்களில் சிறப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் அனைவர்களும் சமமானவர்கள் தான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமனுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஆதமனுடைய மக்கள் ஆண் பெண் அனைவர்களும் ஆதமுடைய மக்கள் தான். ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யாரும் யாரை விட தாழ்ந்தவர்கள் அல்ல, யாரும் யாரை விட உயர்ந்தவர்களும் அல்ல, யாரும் யாரை விட தாழ்ந்தவர்களும் அல்ல. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அனைவர்களும் சமம் என்பதை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. என்னருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் பெண்களுக்கு இப்பேற்பட்ட உரிமைகளை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த உரிமை, இந்த கடமை ஏனைய மார்க்கம், எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத எந்த மார்க்கமும் இது போன்ற பெண்களுடைய உரிமையை கடமையை மதித்ததாக இல்லை. இன்றைக்கு பார்க்கிறோமே, பெண்களை எப்படிங்க பயன்படுத்துறாங்க? இன்னைக்கு விளம்பரங்களை பார்த்தா தெரியும். விளம்பரங்களில் காட்சி பொருளாக அதை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இன்றைய பெண்களை இவ்வாறு பயன்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பெண்களை வைத்து பல வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்களாக இன்றளவும் இருக்கிறார்கள். பெண்களை அடிமைப்படுத்தி, பெண்களை சிறுமைப்படுத்தி இன்று வரையிலும் பலர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில், இன்றைக்கு அறிவு வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில், அறிவியல் வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலும் கூட பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், எங்களுக்கு இத்தனை சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று தங்களுடைய உரிமைக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கென்று மிக தெளிவாக அவர்களுடைய உரிமையை வழங்கியது. காரணம், இயற்கை மார்க்கம், ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் உள்ள அத்தனை சட்ட திட்டங்களும் அல்லாஹுவினுடைய சட்ட திட்டங்கள். யாருக்கு என்ன தேவை, யாருக்கு என்ன கொடுக்கணும் என்பதை நிர்ணயிக்கக்கூடியவன் அல்லாஹ். இன்றைக்கு அடிமைப்படுத்துவதற்கும் சிறுமைப்படுத்துவதற்கும் உடன்கட்டை ஏற்றுவதற்கும் மிக முக்கிய காரணம், தங்களுடைய மனோ இச்சையால் மார்க்கம் என்பதை தேர்வு செய்து தங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் என்று சொல்லி அந்த சட்டத்தை தங்களுக்கு தாங்களே வகுத்து கொண்டதின் காரணத்தினால்தான் அந்த அழிவுகள், பெண்களை சிதைவுபடுத்துறது, பெண்களை சிறுமைப்படுத்துறது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பெண்கள் பார்க்குறாங்க, இதெல்லாம் மேலை நாட்டவர்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி நம்மளுடைய முஸ்லிம்கள் சிந்திக்கிறார்களோ இல்லையோ, மற்ற ஏனையவர்கள் சிந்திக்கிறார்கள், பார்க்கிறார்கள்.
அவர்கள் ஒவ்வொரு விதத்திலையும், கல்வியிலையும், வேலை வாய்ப்பிலையும், சுய கௌரவத்திலையும், ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்கள் நசுக்கப்படும் பொழுது இதற்குண்டான தீர்வு என்ன என்பதை பார்க்கும் பொழுது இதற்குண்டான தீர்வை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அந்த தீர்வை நோக்கி வருகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாம் தான் எனக்கு நிம்மதி, இஸ்லாம் தான் எனக்கு பாதுகாப்பு, இஸ்லாம் தான் எனக்கு அமைதி என்பதை அறிந்து கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் சாறை சாறையாக வருகிறார்கள். இஸ்லாத்தினுடைய கொள்கை, இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள், இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் ஈர்க்கப்பட்டு அதன் காரணத்தினால் மனமாற்றம் ஏற்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார்கள். அது தழுவுவது தங்களால் ஜீரணிக்க முடியல. இத்தனை காலமா நம்ம கட்டி காத்து வந்த நம்மளுடைய மார்க்கம், நம்மளுடைய மதம் இப்படி நாளுக்கு நாள் அழிகிறதே. நாளுக்கு நாள் நம்மளுடைய மார்க்கத்தில் இருந்து, மதத்தில் இருந்து மக்கள் வெளியேறுகிறார்களே. அப்ப இஸ்லாம் நாளுக்கு நாள் வளர்கிறதே என்ற ஆதங்கத்தின் காரணத்தினால், காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால் இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன துன்பங்களை எல்லாம் இழைக்க முடியுமோ, என்னென்ன தொல்லைகள் எல்லாம் தர முடியுமோ அத்தனை துன்பங்களையும் தொல்லைகளையும் தந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஊப்பியில் எத்தனை பள்ளிவாசல்கள் 200 வருட காலங்கள், 300 வருட காலங்கள், 400 வருட காலங்கள், 500 வருட காலங்கள், 600 வருட காலங்கள் பழமை வாழ்ந்த பள்ளிவாசல்களை இன்றைக்கு வரைக்கும் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்ப கூட அசாம்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. ஒரு முஸ்லிம் சகோதரனை அவன் குடியுரிமை நிரூபிக்கணும், அதுக்கு ஆவணங்களை எடுத்துட்டு வர சொல்லுது. அவன் தன்னுடைய ஆவணத்தை எடுத்துட்டு போறான், எடுத்துட்டு கொண்டு போய் காட்டுறான். 13 ஆவணங்கள் அவன் எடுத்து காட்டுறான். அதுக்கு 13 ஆவணங்கள் இருந்தாலும் அவன் இந்திய குடிமகனாக கருத மாட்டான் என்று தீர்ப்பளிக்கிறது, தீர்ப்புகள் வருகிறது. அது மட்டுமா, இன்றைக்கு பல தீர்ப்புகளை சொல்லலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இஸ்லாத்தினுடைய அபரிவிதமான வளர்ச்சி, இஸ்லாத்தினுடைய கொள்கை, இஸ்லாத்தினுடைய கோட்பாடு, இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள், இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள், இதையெல்லாம் பார்த்து இஸ்லாம் வளர்கிறது, இஸ்லாம் வளர்கிறது. இதை ஏதாவது செய்து இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் அழிக்க வேண்டும், இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் சிதைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி கங்கணம் கட்டிக்கொண்டு இது போன்ற பொய் பிரச்சாரங்களையும் அவதூறுகளையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னதான் அல்லாஹ்வினுடைய ஜோதியை அழிக்க நினைத்தாலும் வல்லாஹு முத்திம்ம நூரிஹி, அல்லாஹ் தனது ஜோதியை முழுமைப்படுத்துவான். வலவ் கரிஹல் காஃபிரூன், இந்த இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது ஜோதியை முழுமைப்படுத்தியே தீருவான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், நீ வெறுத்தாலும் சரி, நீ என்ன செய்தாலும் சரி, என்ன அவதூறு பரப்பினாலும் சரி, என்ன பொய் பிரச்சாரம் பரப்பினாலும் சரி, இஸ்லாமியர்களுடைய தியாகங்களை நீ கொச்சைப்படுத்தினாலும் சரிதான், இஸ்லாம் வளரும், இஸ்லாம் மேலோங்கும். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் அவ்வாறு, இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் அவ்வாறு, இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய சலுகைகள் அவ்வாறு. அதை உன்னால தடுத்து நிறுத்தவே முடியாதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் இப்படியே சொல்றாங்க, யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ்வினுடைய ஜோதியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்ம நூரிஹி, அல்லாஹ் தனது ஜோதியை முழுமைப்படுத்துவான். வலவ் கரிஹல் காஃபிரூன், இந்த
இறை நிராகரிப்பாளர்கள் விருத்த போதிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். என்னருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் தங்களுடைய உரிமை என்ன, தங்களுடைய கடமை என்ன என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு வேதனையான விஷயம், இஸ்லாமிய பெண்களுடைய உரிமையை பற்றி இவ்வளவு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி, அவர்களுடைய சிறப்பை பற்றி, அவர்களுடைய மேன்மையை பற்றி சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறாங்க, அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் அழகிய முறையில் நட்பு கொள்வதற்கு, உரையாடுவதற்கு மிக தகுதியானவர் யார் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உம்முக், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய். சும்மமன், அதுக்கு பிறகு யாரு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்கிறார்கள், உம்முக், உன்னுடைய தாய். சும்மமன், அதுக்கு அடுத்தது கேட்குறாங்க, அல்லாஹ்வினுடைய தூதரே பிறகு யார்? சும்ம கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக், உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள், தாய் என்று சொன்னார்கள். நான்காவது முறையாக கேட்கிறார், சும்மமன், பிறகு யார் என்று கேட்கிறார்கள். நாலாவது முறையாக சொன்னார்கள், தந்தை என்று சொன்னார்கள். அப்போ எந்த அளவுக்கு பெண்களை கண்ணியப்படுத்துகிறது இஸ்லாம், எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துகிறது இஸ்லாம், எந்த அளவிற்கு பெண்களை இஸ்லாம் மிகச்சிறந்த ஒன்றாக, பொக்கிஷமாக, பெண் பிறப்பை சுப செய்தியாக இஸ்லாம் எவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்து மக்களே, இந்த சிறப்புகளை அறிந்து கொள்ளாமல், உங்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல், உங்களுடைய பாதுகாப்பை பற்றியும் சொல்லுதுங்க, நீங்கள் மகரம் இல்லாமல் யார் யாரெல்லாம் திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்திருக்கிறானோ அவர்களை துணை அல்லாமல் நீங்க போகாதீங்க. தங்கம் இருக்குதே, வைரம் இருக்குதே, பொக்கிஷம் இருக்குதே, அதுக்கு பாதுகாக்கிற வரைதான் அதுக்கு பாதுகாப்பு, மரியாதை. அதை திருடிட்டு போயிட்டாலோ, அதை சிதைத்து விட்டாலோ அதற்கு மரியாதை இல்லை. அதன் காரணத்தினால நீங்கள் பொக்கிஷமாக இருக்கிறீர்கள், நீங்கள் சுப செய்தியாக இருக்கிறீர்கள். பாதுகாப்பு இல்லாமல் வெளில போகாதீங்க என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. மேலும் பெண்களுக்கு இஸ்லாம் சில அறிவுரைகளை சொல்லி காட்டுகிறது. பெண்களே, அந்நிய ஆண்களோடு நீங்கள் தனிமையில் இருக்காதீர்கள். இன்றைக்கு அந்த தனிமையை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அவர்களுடைய கண்ணியம் அறியாமல், அவர்களுடைய மேன்மை புரியாமல் சிலர்கள் இது போன்ற விஷயங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத் ஹத்தா யுமின்ன. வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத், இணை வைக்கக்கூடிய பெண்களை, ஆண்களை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள். ஹத்தா யுமின்ன, அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை. ஈமான் கொண்டு விட்டால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வல அமது முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவு அஅஜபத்துக்கும். அவர்கள் எவ்வளவுதான் உங்களை கவர்ந்திருந்தாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த இணை வைக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். பெண்களுக்கு மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகாத் வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு வல அப்து முஃமினு கைரும் மின் முஷ்ரிகின் வலவு அஅஜபக்கும். உங்களுடைய பெண்களுக்கும் இணை வைக்கக்கூடிய ஆண்களை நீங்கள் மனம் முடித்து கொடுக்காதீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தெளிவா சொல்றான். இன்னைக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் உங்களுக்கு இனிமையாக தெரியலாம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொண்டால் உலாயிக யதுஊன இலன் நார், அவர்கள் உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னா, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் கூப்பிடுறான். நீங்க அந்த செய்திகள், அந்த கவர்ச்சியை கண்டு நீங்கள் மயங்கி விடாதீர்கள், அதன் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். இஸ்லாம் பெண்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. இதை அறிந்து கொண்டு தங்களுடைய உரிமைகள், தங்களுடைய கடமைகளை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவர்களும்
இந்த இஸ்லாம் என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறது, என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறது, என்னை சிறப்பித்திருக்கிறது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த மார்க்கத்திலேயே இருந்து அந்த மார்க்கத்தை அறிந்து அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய தலைமுறையை உருவாக்கி இந்த சமுதாயத்தை சிறந்த வழிகாட்டக்கூடிய தலைவர்களை உருவாக்கி அதன் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.